மாகாணத்தின் தலைநகராக விளங்கிய புதுக்கோட்டை, கிரிவலத்திற்கு பெயர் பெற்ற திருவண்ணாமலை, முட்டைக்கும் கோழிக்கும் பெயர் போன நாமக்கல், கல்வி மற்றும் கடல் வாணிபத்தில் திரைக்கடலோடியும் திரவியம் தேடி சிறந்தோங்கிய மக்கள் வாழும் காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. திமுக அரசால் கடந்த 3 ஆண்டுகளில் 28 புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், கரூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சிகளில் 15 மாநகராட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் உருவானவை என்பதை பெருமையோடு சொல்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பதும் உண்மையே. பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாற்றுவதும் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக மாற்றுவதும் தமிழகத்தை நகர்ப்புறமயமாக்கும் திட்டத்தின் பகுதிகளாகவே கருதப்படுகிறது. நாட்டில் அதிக நகர்ப்புறமயமாக்கப்படும் மாநிலம் என்கிற வரிசையில் தமிழகம் சிறப்பான இடத்தை பெறுகிறது என்பதையும் மறுக்க முடியாது. இப்படி தரம் உயர்த்தப்படுவதன் மூலம் தரமான சாலைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், ஆற்றல் மிகு மின்விளக்குகள், பாதாள சாக்கடை போன்றவை சிறப்பாக செய்து தர முடியும். அதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு வழங்க முடியும். ஆனால் இப்படி திடீரென மாநகராட்சிகள் முளைப்பதால் அரசுக்கு நகர்ப்புறமயமாக்கலுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவது ஒரு சவாலாகவே இருக்கிறது. பேருந்து நிலையம், ரயில், விமான போக்குவரத்து என்பதெல்லாம் முழுவீச்சில் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களாக இருக்கின்றன. சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. ஆனால் இப்படி நகர்ப்புறமயமாக்குவதால் வேளாண் தொழில்தான் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்படுகிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நகர்ப்புறமயமாக்கலின் விளைவாக குடியேற்றங்களும் அதிகரிக்கின்றன. அத்துடன் மாநகராட்சிகள் நகராட்சிகளுடன் ஊராட்சிகளும் இணைக்கப்படுவதால் விளைநிலங்கள் பிளாட்டுகளாக மாற்றப்படுகின்றன. போதாக்குறைக்கு அப்பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளும் பிளாட்டுகளாக மாறி சாலைகளும் வீடுகளுமே மழைநீர் தேங்கும் குளங்களாக மாறிவிடுகின்றன. அப்படியானால் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் செய்யப்படும் நகர்ப்புறமயமாக்கல் தவறானதா என்கிற கேள்விகள் எழலாம். இதற்கு மாற்று சிந்தனை மிகவும் அவசியமாகும். இருக்கிற ஊராட்சிகளிலேயே உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தலாம். விவசாயிகளின் வாழ்க்கை தரம் இதனால் மேம்படும். ஒரு ஊராட்சியிலேயே சிறந்த கல்வி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், மருத்துவமனைகள், சிறந்த சாலை போக்குவரத்து வசதி, பெருநகரங்களை இணைக்கும் விதத்தில் பேருந்து, ரயில் வசதிகளை ஏற்படுத்தி தரலாம். இதன் மூலம் ஊராட்சிகளே அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு நகரம் போல காட்சியளிக்கும். வேளாண் தொழிலையும் பாதுகாக்க முடியும். மழைநீர் தேங்கும் இடங்களையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். அதனையொட்டியே கிராமப்புற வேளாண் சார்ந்த தொழில்களையும் உருவாக்க முடியும். மக்கள் ஒரே இடத்தில் குவிவதையும் தடுக்க முடியும். எனவே நகர்ப்புறமயமாக்குதல் என்பதை விட ஊராட்சிகளையே சிறந்த அடிப்படை வசதிகள் கொண்ட நகரம் போல மாற்றுவதன் தான் சிறப்பான அணுகுமுறையாக இருக்குமே தவிர நகராட்சிகள் மாநகராட்சிகள் என்று பெயர் சூட்டிவிட்டு குறைந்த அடிப்படை வசதிகளுடன் நகர்ப்புறமயமாக்கல் என்கிற நடைமுறையை பின்பற்றுவது என்பது வேளாண் தொழிலுக்கு வைக்கப்படும் வேட்டாகவே முடியும்.